Hello students, 12th English public examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் அண்ட் 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். 12th தமிழில் நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. ஸோ தவிர எடுத்துக்க வேணாம். எக்ஸாம்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக பண்ணுவீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம போடுற கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் படிங்க. ஆவரேஜாக இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து 80 to 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவாக பார்த்துரும். கிராமர் பார்ட்டில் என்னெல்லாம் படிக்கணும் பிடிஎஃப் கொடுக்குறேன். 5 மார்க்ஸில் எப்படி படிக்கணும்னு ஐடியா கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். வாங்க பார்ப்போம். கொஷின் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எப்படி படிக்கணும்னு பார்த்துருவோம். பார்ட் 1ல உங்களுக்கு 1 மார்க் கொஷின் 21 மார்க் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸு. பார்ட் 2ல 2 மார்க் கொஷின் 14 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. பார்ட் 3ல 3 மார்க் கொஷின் 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. பார்ட் 4ல 5 மார்க் கொஷின் 35 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. டோட்டலாக 90 மார்க்ஸ்க்கு. ஸோ 90க்கு 90 எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது தான் இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போகிறோம். பார்ட் 1ல 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. இந்த 20ல சினானிம்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆன்டனிம்ஸ் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதை தாண்டி ஃபாரின் வேர்ட்ஸில் ஒரு கொஷின், அப்ரிவேஷனில் 1, ப்ரிஃபிக்ஸில் 1, சஃபிக்ஸில் 1, இடியம்ஸில் 1, கிளிப் வேர்ட்ஸ் 1, சென்டென்ஸ் பேட்டர்ன், மாடல் வேர்ப், டெஃபினிஷன், சிங்குலர் ப்ளூரல், சிலபிஃபிகேஷன், ஹோமோஃபோன்ஸ், கொஷின் டேக், அமெரிக்கன் ஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ், பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ப்ரேசல் வேர்ப்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ், ஆர்டிகல்ஸ், லிங்கர்ஸ், இதிலெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக இதில் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் 6 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லேருந்து கேட்டுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பேட்டர்ன் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக பிடிஎஃப்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்னன்னு பார்த்துருவோம். பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்து 14 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் செக்ஷன் ஏல போயம்ல இருந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் ஃபுல்லாக படிங்க. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக படிங்க. இல்லை எனக்கு 80 எடுத்தால் போதும், 90க்கு ஒரு 80 75 அபவ் எடுத்தால் போதும்னு நினைக்கிறவங்க நான் பிடிஎஃப்ல சொல்லக்கூடிய கொஷின்ஸை பாருங்கள் சரிங்களா. ஸோ இதை 6 கொடுத்துட்டு இதில் 4 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா கிராமர் எக்ஸசைஸில் உங்களுக்கு 4லேருந்து 3 எழுதணும். இதில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸு, கண்டிஷனல் கிளாஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்ப்ரெஷன், இதெல்லாம் கம்பேரிசன். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 3ல 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. இஆர்சி கொஷின் செக்ஷன் ஏல 3ல 2 கேட்குறாங்க. அது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து 5 லெசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். போயம் நேமு, போயட், அதோட லைன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி செக்ஷன் பியில் ப்ரோஸ் கொஷின்ஸ் வந்து 3 கொடுத்துட்டு 2 கேட்குறாங்க. அதுலேயுமே 5 லெசன் கம்பல்சரி ரெடி ஆகிடும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு வந்து 90க்கு ஒரு 80+ போதும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிஎஃப்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் ஷீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸில் பை சார்ட் அப்படி இல்லைனா கிராஃப் அப்படி இல்லைனா டேப்லர் ஃபார்ம் கேட்குறாங்க. அதை தாண்டி டைலாக் ரைட்டிங், டிஸ்கிரைபிங் ப்ராசஸ்ஸு, ப்ரோவர்ப்ஸு, ஸ்லோகன்ஸு, நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பென்ஷன், இது எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இது எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். இதில் என்னென்ன படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்து பிடிஎஃப்ல சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்ட் 4ல 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தோம்னா 35க்கு 35 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அடுத்தடுத்த பிடிஎஃப் வச்சு. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரோஸில் வந்து உங்களுக்கு 4 பேராகிராஃப் கண்டிப்பாக படிங்க. இதில் இருந்து உங்களுக்கு 2 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா யூனிட் 1 பாருங்கள். அதே மாதிரி யூனிட் 2ல நைஸ் கப் ஆஃப் டீ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து யூனிட் 5ல சேர், அடுத்தது யூனிட் 6 ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 பேராகிராஃப் படிச்சிங்கனாவே ஈஸியாக நீங்கள் வந்து பப்ளிக்கில் கேட்குற பேராகிராஃபை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த 4 100% சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை படித்தாவே போதும் ஓகேங்களா. அடுத்தது போயம் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல கேஸ்டலும், யூனிட் 3ல வேர்ல்ட்ஸ் ஏஜ் ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் இது இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல யுலிஸ்னஸும், அதுக்கடுத்து யூனிட் 6ல இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேப். இதை 4 படிங்க போதும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 பார்த்துக்கோங்க.
ப்ரோஸ் பேராகிராஃபில் அதே மாதிரி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த 3 படிங்க. சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்குங்க. இல்லை நான் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரோஸ் பேராகிராஃபில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 5, யூனிட் 6 பாருங்கள். போயம் பேராகிராஃபில் யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 6 பாருங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க. சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இது 3லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. லைஃப் ஆஃப் ஐ, ஹார் ஆஃப் ட்ரூத்து, மிட் நைட் விசிட்டர்ஸ். சரிங்களா? ஸோ நான் வந்து எந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025 பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் 2026 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்ஸில் கேட்டதை மட்டும் படித்தா போதுமானா 100% அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் 2026 எதெல்லாம் அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸும் ஆஃபல் எக்ஸாம்ஸு ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் ஆல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க அதை உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்பி படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி நோட்ஸு சம்மரி ரைட்டிங் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. லெட்டர் ரைட்டிங்கில் இன்ஃபார்மல் ஃபார்மல் பார்க்கணும். ஸ்பாட் த எரர், ஃபில் இன் த பிளாங்க், சூட்டபிலிட்டி இது 2ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்து ஹின்ஸ் டெவலப்பிங், அடுத்து ஃபீல்டு மேட்சிங், ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன், போயம் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இதுக்கப்புறம் தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஃப்பை பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அதில் நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பிடிஎஃப்பில். ஸோ பாருங்கள், யூனிட் 1 இதோட சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூனிட் 2 இது புக் பேக்கும் அடிஷ்னலாக இருக்குது. யூனிட் 3 எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது. யூனிட் 4 அதுக்கடுத்தது யூனிட் 6 இம்பார்ட்டண்ட் மட்டும் இதில் இருக்குது. அதுக்கடுத்தது சினானிம்ஸில் வந்து உங்களுக்கு மாடல் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது ஃபாரின் வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸோடு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு ஸோ அதுவுமே இருக்குது. உங்களுக்கு கிராமர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ரிவியேஷன், அக்ரானிம்ஸு அது பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கேட்டது தான் இதில் மேக்ஸிமம் இருக்குது. அடுத்தது காம்பவுண்ட் வேர்ட்ஸு அதுக்கான நோட்ஸும் இருக்குது. அடுத்தது கொஷின் மாடலு, அடுத்து கிளிப் வேர்ட்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் வேர்ட்ஸு. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இடியம்ஸு. ஸோ அந்த 20 மார்க்ஸில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றது கொஷின் டேக் இதில் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 20 மார்க்ஸு நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். நான் இதை ஃபுல்லாக இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படலை. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன். பிடிஎஃபோட லிங்க் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முக்கியமான சிலதை மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தியாக இருந்ததுன்னா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அதாவது பிரிட்டிஷ் வேர்ட்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்றதெல்லாம் படிக்காமல் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை படிக்கிறத படிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 20 கொஷின்ஸ்க்கான 1 மார்க் கொஷின்ஸு. ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு என்ன படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த வாய்ஸு. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, கிராமர் பார்ட்டு. ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது. இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸு, டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ இதை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிஷன் கிளாஸு, கிராமர் பார்ட் அந்த 21 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் நமக்கு கிராமர் பார்ட்டுமே இதில் ஃபுல்லாகவே இருக்குது. எரர் ஸ்பாட்டிங். ஸோ இது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆர்டிக்கிளும் பார்த்துக்கோங்க. அதுவுமே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது உங்களுக்கு இதிலே மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோஸில் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸ் நல்லா கவனிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு ப்ரோஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ் இல்லையா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நைஸ் கப் ஆஃப் டீ அது செகண்ட் லெசனோடது, இதுவும் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 14 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ இதில் என்னென்ன படிக்கணும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. இதை மட்டும் படிச்சிங்கனாவே ஈஸியாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம், ப்ரோஸ் கொஷின்ஸ் எல்லாமே. அடுத்தது சப்மிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் 5th யூனிட்டு. ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப். இதில் வந்து ப்ரோஸ் பேராகிராஃப் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக கீ பாயிண்ட்டோடு கொடுத்துருக்கு. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. இந்த கீ பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லென்த்தியாக நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும்
இதை பேட்டர்னில் நீங்கள் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா என்னென்ன பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னாவே போதும். இது வந்து போயம் செக்ஷன் அப்ரிசியேஷன் கொஷின். சரிங்களா? ஸோ இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்குது. இதில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா? ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன் கொஷின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்கு. அடுத்தது 3rd யூனிட்டு, ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 3rd யூனிட் எல்லாமே கொடுத்துருக்கு. ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, 4th போயம் அதோட கொஷின்ஸு எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் இருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது வந்து அப்படியே உங்களுக்கு 5th போயம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் போயம் கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் முதல்ல நல்லா படிக்க பாருங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து 6th யூனிட். ஓகே. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது போயம் பேராகிராஃபில் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்டாக ஒரு காமனான ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு உங்களுக்கு சம்மரி எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் நீங்கள் நோட்ஸ் கொடுக்க பாருங்கள். அது நல்லது. எப்போயுமே பேராகிராஃபை பொறுத்தவரையும் மினிமம் ஒரு 2 பேஜஸாவது இருக்கணும். ஸோ 2 பேஜஸ்லேருந்து ஒரு 3 பேஜஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு உங்களுக்கு ஸ்டோரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் என்னெல்லாம் படிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லெட்டரில் வந்து இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர், ரிப்ளை லெட்டர் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃபார்மட்ஸ்லாம் இதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு. என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெட்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த லெட்டருமே இதில் இருக்குது. ஸோ இதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடியது இருக்குது. அடுத்தது பயோடேட்டா. ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் டென்சஸ்ஸு. ஸோ 100 பேஜஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸும் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப். இதை தாண்டி அடுத்து இன்னொரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரையும் உங்களுக்கு பார்த்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பிடிஎஃப் என்னன்னு பார்த்துருவோம். டாபிக் வைஸ் புக் பேஜில் நீங்கள் எதெல்லாம் வந்து பப்ளிக் ரிவிஷன் பண்ணணும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அந்த பேஜ் நம்பர் இதில் பார்க்குறீங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கும் கொடுத்துருக்கு. ஹோமோஃபோன்ஸ், பிரேசல் வெர்ப்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், டென்சஸ், மாடல் ஆக்ஸிலரி, ப்ரிபோசிஷன்ஸ், phrasal preposition, conjunction, blended forms, question tag, idioms, abbreviation acronyms, compound words, polite forms, article and determiners, British and American English, subject and verb agreement, part of speech, non-finite verbs, direct and indirect speech, active and passive voice, simple, CP and CX. இதோட புக் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கு. இதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். அடுத்து கண்டிஷன் கிளாஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன், டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் இது எல்லாமே இதில் இருக்கிறத படிங்க. லெட்டர் ரைட்டிங் பேஜ் நம்பர் 16, 17, 18 இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நோட் மேக்கிங், ஸ்பாட் த எரர், ஸ்லோகன் ரைட்டிங், செமண்டிங் ஃபீல்டு, ஜென்ரல் எஸ்ஏ பேராகிராஃபு, அதுக்கடுத்தது டயலாக் ரைட்டிங், ஆர்டிக்கிள் ரைட்டிங், டிராஃப்டிங் ஸ்பீச்சு, ஸ்பெல் டெஸ்ட்டு, unscramble the sentence, pronunciation, functional stress, punctuation. ஸோ இது எல்லாமே என்னென்ன பேஜில் இருக்கோ இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 5 மார்க்ஸில் எப்படி படிக்கணும், 2 மார்க்ஸில் எப்படி படிக்கணும், 1 மார்க்ஸில் எப்படி படிக்கணும் எல்லாமே கொஸ்டின் ஆன்சர்ஸ், அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா படித்து எல்லாரும் சிறப்பாக 90க்கு 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பெரிய அளவில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல டோட்டல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% போர்ஷனை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஸோ போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் நல்லா ரெடி ஆகிருக்கும், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண போகிறோம் அந்த ஒரு திருப்தியோடு போனீங்கன்னாவே எக்ஸாம் சிறப்பாக எழுத முடியும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிடிஎஃபோட லிங்க்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.